அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு பேசிய விவகாரத்தில் மகாவிஷ்ணுவை ஏர்போர்ட்டில் வைத்து கைது செய்ய போலீசார் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. ஏர்போர்ட்டில் போலீஸ் பாதுகாப்பு எப்படி இருக்கு? எத்தனை போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? விவரம். வணக்கம் தர்ஷினி. அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய சொற்பொழிவாற்றியதற்காக பரம்பொருள் பவுண்டேஷன் உரிமையாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்து அவர் இன்று விளக்கமளிப்பதாக கூறியிருந்தார். இது தொடர்பாக விமான நிலையத்தில் போலீசார் பலத்த பாதுகாப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதாவது 50க்கு மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தவுடனே அவரை கைது செய்து காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியதாக பரம்பொருள் பவுண்டேஷன் உரிமையாளர் மகாவிஷ்ணு மீது நேற்று காவல் நிலையத்தில் 2 புகார்கள் கொடுக்கப்பட்டது. அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தை சார்ந்தவர்கள் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய J7 காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சென்னை விமான நிலையம் முழுவதும் பலத்த காவல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மகாவிஷ்ணு செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவர் விமான நிலையம் வந்தடைந்த உடனடியாகவே காவல்துறையினுடைய வாகனத்தில் அவர் கைது செய்து ஏற்றப்படுவார் என்று கூறப்படுகிறது. நேற்றைய வெளியிட்ட காணொலியில் கூட இந்திய சட்டத்திட்டங்கள் மீதும் தமிழக காவல்துறை மீதும் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருப்பதாகவும், நான் எங்கும் ஓடி ஒழிய மாட்டேன், நான் இந்தியாவிலேயே தான் இருப்பேன் என்றும் கூறியிருந்தார். மதியம் 1:10 மணிக்கு நான் விமான நிலையம் அடைவேன். வந்தடைந்த பிறகு நேரடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் அவரிடம் விளக்கம் அளிப்பேன். அதன் பிறகு சரணாகதி அடைந்த பிறகு நான் மக்களை சந்திப்பேன் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் இருந்து மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையம் வந்தடைந்து விட்டார். இன்னும் 15 நிமிடங்களில் அவர் அனைத்து விதமான செக்கிங்களையும் முடித்துவிட்டு விமான நிலையம் வெளியே வருவார் என்றும், வெளியே வந்தவுடனே அவர் கைது செய்து காவல்துறையினுடைய வாகனத்தில் ஏற்றி செல்வார் என்றும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.